முல்லை நாட்டு ஆளக்கூடிய ஆனந்த மலர்முடைய மனைவிக்கு ஆனந்திக்கு பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் நாம் இருவருக்கு கலந்து கொண்டு சொன்னா நாம் இருவருக்கு எப்படி இருக்கிறோம்? கணவன் மனைவியா இருக்கிறோம். அந்த நாட்டுக்கு செல்லன்னு சொன்னா நாம் இருவரும் அண்ணன் தங்கையாக தான் செல்ல வேண்டும். என்ன பார்த்து நீ அண்ணான்னு கூப்பிடணும். நீ கணவன் மனைவியா நம்ம சந்தோஷமா இருக்கோம். இப்ப போய் அண்ணன் தங்கச்சின்னு எப்படிங்க என்ன கூப்பிட முடியும்? அதுல என்னால கூப்பிட முடியாதுங்க. என்ன சொல்ற? எங்க நேரத்துல அத்தா மாமா மாமா மாமான்னு கூப்பிடுறேன். இப்ப போய் அண்ணான்னு கூப்பிட எப்படிங்க? 10 வயசு பையனு கூட மாமான் தான் கூப்பிட்டு என்ன மாமன் சும்மா கூப்பிடுறீங்க? நாம் இருவரை காதல சென்றால் நாட்டை சூழ்ச்சி என்ற படியில கால வைக்க முடியாது. அதனால நாம் இருவர் அண்ணன் தங்கையாக சென்றதால் நம்முடைய நாட்டில இருந்து வாழ வழி இல்லாம அந்த நாட்டுக்கு போறோம். போகும்போது அண்ணன் தங்கையா தான் போகணும். சரி, அங்க நில்லு. என்ன பார்த்து அண்ணான்னு கூப்பிடணும். சரி, கூப்பிடு மாமா. மாமா தான் வருது, அண்ணன் வரல. எனக்கு ஆரம்பத்திலே சொன்ன 10 வயசு பையனு கூட கூப்பிடாத மாமா. அந்த கதை உடைய கூப்பிட்டு சொன்னா மாமான்றான். அதான் சொல்றது வாழ்க்கமா. அந்த நாட்டுக்கு நாம் இருவரை செல்ல சொன்னா அண்ணன் தங்கையா தான் செல்ல வேண்டும். சொல்லி பிறகு நாட்டுக்கு போகலாமா?